உலகெங்கும் பறந்து விரிந்து காணப்படும் என் அன்பு இந்திய சொந்தங்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஜேஜே ரியல் எஸ்டேட்லேருந்து ஜான்சன் பேசுகிறேன். சார், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரீசேல் ஹவுஸ் தான் நம்ம பார்க்க வந்திருக்கிறோம். இந்த ரீசேல் ஹவுஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முறையாக இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த பெல் ஐக்கான் பட்டினா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்கள் செல்ஃபோனை நோக்கி வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சார், இந்த ரீசேல்ஸ் ஹவுஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆவடியிலேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்ரு ஆவடி டு அயப்பாக்கம் போகிற அந்த 50 ஃபீட் ரோடு, அந்த கரெக்டாக பார்த்துருப்பீங்க. அந்த காங்கிரீட் ரோடு 50 ஃபீட் ரோட்லேருந்து கரெக்டாக ஆவடி மார்க்கெட்லேருந்து 1.5 கிலோமீட்டரில் சென்ட் பீட்டர்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ், இந்த பார்த்திங்களா, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே இங்கே இருக்குது. இந்த காம்பவுண்டு தான் நான் காமிக்கிற அந்த வண்டி எனக்கு பார்த்திங்களா, அந்த அந்த காம்பவுண்டு தான் சென்ட் பீட்டர்ஸ் காலேஜ். இது உங்களுக்கு ஆவடி அப்படியே இந்த ரோட்டில் போட்டிங்கன்னா அயப்பாக்கம் டு அம்பத்தூர் அப்படியே போயிடலாம். உங்களுக்கு இங்கேருந்து கரெக்டாக இந்த கார் வரலையே, அங்கேருந்து உங்களுக்கு கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டர் கூட வராது, 1.25 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டருக்குள்ளே தான் ஆவடி மார்க்கெட், ரயில்வே ஸ்டேஷன், அதுக்கு அடுத்து ஒரு 100 மீட்டரில் பஸ் டிப்போ. இந்த மூன்றும் ஒருங்கிணைந்த இடம் தான் ஆவடி. அதாவது மார்க்கெட், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் டிப்போ. இது எங்கேயுமே இந்த மூன்றும் ஒரு 100 மீட்டர் டிஃப்ரென்ஸில் இருக்காது. இப்போ அம்பத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் எங்கேயோ இருக்கும், ரயில்வே ஸ்டேஷன் எங்கேயோ இருக்கும், பஸ் டிப்போ எங்கேயோ இருக்கும். ஆனால் ஆவடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பஸ் டிப்போவில் இறங்கினீங்கன்னா பஸ் டிப்போவை கிராஸ் பண்ணி ஒரு 100 மீட்டரில் ரயில்வே ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி ஒரு 100 மீட்டரில் ஆவடி மெயின் மார்க்கெட், நேரு பஜார் மெயின். இது மூன்றும் ஒருங்கிணைந்த ஒரு இடமா இருக்குது நமக்கு ஆவடி. அந்த ஆவடியில் தான் கரெக்டாக ஆவடியிலேருந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன், அந்த மெயின் மார்க்கெட்லேருந்து கரெக்டாக 1.5 கிலோமீட்டரில் அயப்பாக்கம் டு அம்பத்தூர் போகிற ரூட்டில் உங்களுக்கு சென்ட் பீட்டர்ஸ் காலேஜுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ரீசேல்ஸ் நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்கு. அந்த வீடை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இந்த பார்த்திங்களா, அந்த காலேஜிலேருந்து கரெக்டாக ஒரு 25 மீட்டரில் அப்படியே நேராக உங்களுக்கு நீங்கள் லெஃப்ட் எடுத்திங்கன்னா, அதாவது ஆவடியிலேருந்து வரும்போது லெஃப்ட் எடுத்திங்கன்னா உள்ள ஒரு 20 ஃபீட் ரோடு பாருங்கள். நல்லா அற்புதமான ஒரு ஏரியா. பக்கத்துலேயே உங்களுக்கு 50 ஃபீட் ரோடு. இது ஆக்சுவலாக இது 20 ஃபீட் ரோடு. இது 20 ஃபீட் ரோடு. நீங்கள் அங்கே பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு காடு மாதிரி தெரியும். அந்த ஒரு லேண்டு மட்டும்தான் கேப்பு. உங்களுக்கு அந்த சைடும் இல்லை, அந்த லேண்டுக்கு அந்த சைடும் வீடுங்க தான், இந்த சைடும் உங்களுக்கு வீடுங்க தான், இந்த சைடும் உங்களுக்கு வீடுங்க தான். உங்களுக்கு இந்த இடம் மட்டும்தான், இந்த சரௌண்டிங் மட்டும்தான் கேப்பாக இருக்கும் பார்த்துக்கங்க. அதுக்கடுத்து அந்த பனைமரம்லாம் இருக்குல்ல, அதுக்கடுத்து எல்லாமே வீடுங்க தான். உங்களுக்கு இந்த சைடு மட்டும் சேல்ஸ் ஆகாமல் வச்சுருக்குறாங்க. அதனால் உங்களுக்கு வீடுகள் வரல. பார்த்திங்களா, அப்படியே இது 20 ஃபீட் ரோடு பார்த்திங்களா. இது 20 ஃபீட் ரோடு. இந்த வீடு நமக்கு சேல்ஸுக்கு வந்திருக்க வீடு இந்த எல்லோ கலர் வீடு தான். அதாவது உங்களுக்கு சவுத் ஸ்பேஸு, தெற்கு திசையை நோக்கி இந்த வீடு அமைஞ்சிருக்கு பார்த்திங்களா. இந்த காம்பவுண்ட்லேருந்து அப்படியே அந்த எல்லோ கலர் பெயிண்ட் தெரியுதுங்களா, இந்த எல்லோ கலர் பெயிண்ட் இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து கரெக்டாக உங்களுக்கு அந்த படிக்கட்டு என்ட்ரன்ஸு தெரியுதுங்களா. அந்த படிக்கட்டு என்ட்ரன்ஸு இவங்களாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு தான் முடிச்சு போகிறாங்க. இங்கே காலேஜ் பர்சன் அதிகமாக தங்கியிருக்கிறாங்க. பக்கத்துலேயே உங்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது. பக்கத்துலேயே அந்த பில்டிங் தெரிஞ்சு பாருங்கள், என் கைக்கு நேரம். அது குளோபல் சிபிஎஸ்சி ஸ்கூல் 12th வரைக்கும் உங்களுக்கு அது ஸ்கூல் இருக்குது பக்கத்துலேயே. ரெண்டாவது ஆவடி ரயில்வே ஸ்டேஷன், பஸ் மார்க்கெட்டு, இதெல்லாம் உங்களுக்கு 1.5 கிலோமீட்டரில் பேங்க்லாம் உங்களுக்கு 1.5 கிலோமீட்டருக்குள்ளே தான் உங்களுக்கு இருக்குது. அதேமாதிரி இந்த ஸ்கூல் இல்லாமல் ப்ரைவேட் ஸ்கூல், எல்லா ஸ்கூலும் பக்கத்தில் நியர்லியே உங்களுக்கு 1.5 கிலோமீட்டருக்குள்ளே எல்லா ஸ்கூலும் அமைஞ்சிருக்கு. எல்லா அத்தியாவசியமான பொருளும் உங்களுக்கு மெயின் மார்க்கெட்டே 1.5 கிலோமீட்டரில் இருக்குது. வீடாக பார்த்துக்கோங்க. இது G+2 அப்படிங்கிற மாடலில் கட்டியிருக்கிறாங்க பார்த்திங்களா. G+2ங்கிற மாடலில் கட்டியிருக்கிறாங்க. நல்ல காமான ஏரியா, நல்ல அகலமான ஏரியா. அந்த ரோடு மட்டும்தான் 20 ஃபீட். இது ஆக்சுவலாக 20 ஃபீட்டுக்கு கொஞ்சம் கூட ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா இந்த காம்பவுண்ட்லேருந்து உங்களுக்கு அந்த சுவர் வரைக்கும் இருக்கும்போது ஒரு 22 ஃபீட் கிட்ட வரும். வீடை பார்த்திங்களா. இதுதான் வீடு. உள்ளே போகலாம். இது கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ்ட்டு பார்த்துடலாம். இது கரண்ட் உங்களுக்கு 2 சிங்கிள் ஃபேஸு, கீழே மேலேயும் தனித்தனியாக சிங்கிள் ஃபேஸ் கொடுத்துருக்குறாங்க. என்ன எடுத்துக்கிறாங்க இல்லை, உள்ளே வந்த உடனே ஒரு சின்ன போத்திக்கோ. இது உங்களுக்கு ஒரு இந்தியன் டைப்பில் அட்டாச்டு பாத்ரூம், ஒரு இந்தியன் டைப்பில் காமன் பாத்ரூம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா. காமன் பாத்ரூம் வீட்டுக்கு என்ட்ரன்ஸ் உள்ளே வரும்போது உங்களுக்கு ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்குறாங்க.
அதே மாதிரி உங்களுக்கு அப்படியே போனீங்கன்னா இது ஹாலுங்க. ஹால் நல்லா பெருசாக நல்ல வித்தியாசமாக நல்ல விசித்திரம் ரொம்ப நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது, விஸ்தாரமாக இருக்குது ஹால். இங்கே பார்த்தீங்களா ஹால் வந்து அவ்வளோ பெருசாக இருக்குது. நல்லா ஹால் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் பெட்ரூம் தான் நினைக்கிறேன், சிங்கிள் பெட்ரூம் தான். பார்த்தீங்களா ஹால் நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரு. இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் கட்டி உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் ஆகுது. ஆற்று மணல் தாங்க, எதுவுமே எம்சாண்ட் கிடையாது. அப்படியே பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து கிழக்கு திசையை நோக்கி கொடுத்துருக்குறாங்க. கிச்சனு உள்ள ஜாமான் வைக்கிறதுக்கு ஸ்லாபு. கிச்சன் வந்து உங்களுக்கு வந்து கிழக்கு திசையை நோக்கி கொடுத்துருக்காங்க. நல்லா அருமையாக இருக்குது கிச்சன். ஸ்லாபுக்கு ஜாமான்கள் வைக்கிறதுக்கு ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. உள்ள சிலிண்டரு பொருட்கள் வைக்கிறதுக்குலாம் இடம் கொடுத்துருக்காங்க. சிங்க்கு கிழக்கு திசையை நோக்கி கிச்சன் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரூம்லேயும் உங்களுக்கு வந்து கபோர்டு மாதிரி கொடுத்து பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹாலில் வந்து நல்லா அருமையாக இருக்குது. ஹால் வந்து பெருசாக இருக்குது. இது என்னதுன்னு தெரில. இது வந்து உங்களுக்கு வந்து இது வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து டபுள் பெட்ரூம். இவங்க வந்து பூஜை ரூமாக அதை வந்து இது பண்ணியிருக்கிறாங்க. டபுள் பெட்ரூம் ஆக்சுவலாக இது பூஜை ரூம் மாதிரி அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஆனால் டபுள் பெட்ரூம் இது ஆக்சுவலாக டபுள் பெட்ரூமு பூஜை ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிழக்கு பார்த்த திசையில் பூஜை ரூம் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம். ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிற வழியில் ஒரு சேஃப்டி கேட், கிரில் கேட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க கீழே என்ட்ரன்ஸில். அதே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்புலாம் உங்களுக்கு ரொம்ப லாங்காக எடுத்து வைக்கணுங்கிறது கிடையாது, நல்லா கரெக்டாக தான் இருக்குது. ஒரு வயசானவங்க ஏற மாதிரி தான் ஸ்டெப் இருக்குது. மேலே வந்து உங்களுக்கு வீடு கட்டி 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. வந்தோடனே ஒரு சின்ன பால்கனி மாதிரி கொடுத்துருக்குறாங்க. என்ட்ரன்ஸில் பால்கனியில் ஃபுல்லாக கிளாஸ் டோர் போட்டு உங்களுக்கு வந்து ஸ்டீலில் கொடுத்து கிளாஸ் டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. காற்று தேவைன்னா நமக்கு வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கிற மாதிரி. அப்படியே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்தோடனே ஒரு சேஃப்டி கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்கான கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. டோரை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வுட்டில் பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்லா அருமையாக இருக்குது. டோரை பொறுத்த வரைக்கும் அருமையான டோருங்க. பார்த்தீங்களா அப்படியே வந்தோன்னா ஹாலுங்க. ஹால் பார்த்திங்கன்னா நல்ல ஒவ்வொரு சைடுக்கும் டிஃப்ரெண்ட் கலரில் அவங்க கலர் கோடிங் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்களா டிஃப்ரெண்ட் கலரில் உங்களுக்கு கலர் கோடிங் கொடுத்துருக்காங்க. நல்லா ஹாலும் மேலேயும் நல்ல விஸ்தாரமாக நல்லா கம்ஃபர்டபுளான ஹாலாக தான் இருக்குது. அதேமாதிரி உங்களுக்கு வந்து கிச்சன் போடும். கிச்சன் வந்து நல்ல ஒரு மாடலிங் கிச்சன் மாதிரி நல்லா எல்லாமே க்ளோஸ்அப் டைப்பில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கிச்சனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்லாப்பில் எல்லாமே உங்களுக்கு வந்து பிவிசி டோர் போட்டு உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா எல்லாமே பிவிசி டோரில் உங்களுக்கு க்ளோஸ் பண்ணி அருமையாக கொடுத்துருக்காங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங் நோக்கி உங்களுக்கு கிச்சன் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா நல்லா அருமையாக இருக்குங்க. கிச்சனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஸ்பேன் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. நல்லா அருமையாக இருக்குது. கிச்சனில் வந்து நல்லா ஒரு 2 பேர் நின்று பரிமாற மாதிரி ஒரு நல்ல விஸ்தாரமாக இருக்குது. அதே மாதிரி அப்படியே பேக்கில் ஹாலிலேருந்து பேக்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இதுலேயும் ஒரு சின்ன பால்கனி மாதிரி கொடுத்தவங்க, சின்ன பால்கனி மாதிரி கொடுத்து பாத்ரூம் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 விண்டோ நல்லா பெரிய விண்டோவாக 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. இது பாத்ரூம். பாத்ரூமுமே நல்ல விஸ்தாரமாக இருக்குங்க. க்ளோஸ்அப் டைப்பில் நல்ல விஸ்தாரமாக கொடுத்துருக்காங்க பாத்ரூமு. பார்த்தீங்களா இது க்ளோஸ்அப் டைப்பில் உள்ள வரைக்கும் நல்ல பாத்ரூம் ஸ்டெப்பில் மேலே ஸ்டெப்பு கீழே வச்சுட்டாங்க. உள்ள வரைக்கும் பாத்ரூம் வந்து நல்ல விஸ்தாரமாக இருக்குது. குளிக்கிறதுக்கு தனியாக உங்களுக்கு வந்து இது தனியாக அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நல்ல வித்தியாசமாக நல்ல அருமையாக விஸ்தாரமாக கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் ப்ரொவிஷன் இங்கே வச்சுட்டாங்க. நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. வீடை பொறுத்த வரைக்கும் எந்த குறையும் கிடையாது. அதே சேம் டைம் எந்த கீறல் கிடையாது, ஒரு கீறல் கிடையாது. ஆற்று மணலில் கட்டுறதுனால
உங்களுக்கு பாருங்கள் சீலிங் எலிவேஷன்லாம் உங்களுக்கு வந்து நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க. இல்லைங்க, நல்லா பீம் ஸ்ட்ராங்காக போட்டு எலிவேஷன்லாம் பக்காவாக பண்ணியிருக்காங்க. நல்லா அருமையாக இருக்குது. இந்த வீட்டில் ஹால் பார்த்தாச்சு, கிச்சன் பார்த்தாச்சு, பெட்ரூம் வந்து இந்த வீட்டுக்கு டபுள் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. மேலேயும் டபுள் பெட்ரூம் தாங்க. பெட்ரூமுக்கும் ஒவ்வொரு கலர் கோடிங் டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெரிய, அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய விஸ்தாரமான பெட்டு போடுற அளவுக்கு நல்ல பெரிய பெட்டு இது. ஆக்சுவலாக நல்லா அருமையாக இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இன்னொரு பெட்ரூம், இந்த பெட்ரூமும் உங்களுக்கு வந்து நல்ல அருமையான விஸ்தாரமாக பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே போய்ட்டு செகண்ட் ஃப்ளோரில் போய்ட்டு உங்களுக்கு வந்து பார்க்கலாம். செகண்ட் ஃப்ளோர் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பனில் கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் நல்லா ஓப்பனில் கொடுத்துருக்காங்க. பெரிய ஹால் மாதிரி நல்லா வலை கொடுத்து, இந்த மாதிரி வலை கொடுத்து இங்கே கராத்தா கிளாஸ் எடுக்காரு. கராத்தா கிளாஸ் இங்கே யூஸ் பண்ணுறதுனால பெரிய ஓப்பன் ஹால் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு வந்து சீலிங் போட்டிருக்காங்க. இது வந்து வுட்டில் கொடுத்துருக்குறாங்க. தேவைன்னா உங்களுக்கு நீங்கள் சீலிங் போட்டுக்கலாம், அந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க பண்ணலை. மற்றபடி ஓப்பனாக கொடுத்துருக்காங்க. நல்ல பெரிய விஸ்தாரமாக இருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷன்ஸ்னு வச்சுனா கூட கிட்டத்தட்ட 50-60 பேர் வந்து இங்கே வந்து தங்கிக்கலாம், படுத்துக்கலாம். அந்த அளவுக்கு விஸ்தாரமாக இருக்குது. ஒரு ரெண்டாவது யாராவது டியூஷன் எடுக்கிறீங்க, இல்லை வேறு கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு விஸ்தாரமான ஒரு இடம் மேலே வந்து செகண்ட் ஃப்ளோரில் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. பாத்ரூம் அங்கே இருக்கும். இதில் ஒரு பாத்ரூம் வேறு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அருமையாக. விண்டோ கொடுத்துருக்காங்க, பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஒரு க்ளோஸ்அப் டைப்பில் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இது லேண்ட் ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 680 ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்ட் ஏரியாங்க. பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா 1700 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியா. போர்வெல் வந்து 200 அடி போட்டிருக்காங்க. ஆன்லைன் பட்டா. ஃப்ரண்டேஜ் ரோடு வந்து உங்களுக்கு 20 ஃபீட் கொடுத்துருக்காங்க. கரண்ட் வந்து 2 சிங்கிள் ஃபேஸுங்க. கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் ஃப்ளோரும் செகண்ட் ஃப்ளோரும் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதும் 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. இது ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 60 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நெகர்சபிள், டைரக்ட் ஓனர். இந்த வீடு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னோட நம்பர் வந்து 9094235701. என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வாழ்க வளமுடன்.